தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல்ல களமிறங்கியிருக்காரு. வர 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள விஜய் அவர்கள் இனிமேல் சினிமாவில் நடிக்க போவதில்லை அப்படின்னு அறிவிச்சு தன்னுடைய கடைசி படமாக ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. அஜிசருடைய மாஸ் இயக்குனரான வினோத் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறாரு. படத்துல பூஜா ஆக்டே, பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், ரெபா மோனிகா சான், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நடிக்க அனிருத் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைய அமைச்சிருக்காரு. விஜய் சாருடைய கடைசி படம் மற்றும் அரசியல் பயணம் ஆகியவற்றை மையப்படுத்தி இந்த படம் அரசியல் கதை கொண்ட படமாக எடுக்கப்பட்டிருக்கா. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில இப்போது இந்த படத்துடைய புதிய போஸ்டர்களுமே வெளியாகி இருந்தது. அதனடுத்து பாத்தீங்கன்னா திடீரென படக்குழு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் தளபதி கச்சேரி அப்படின்னு ஆரம்பமாகும்னு இன்னொரு புகைப்படத்தை வெளியிட்டு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுத்து ரசிகர்களை இன்ப வெள்ளத்துல ஆழ்த்தினாங்க. இதனிடையில பாத்தீங்கன்னா இன்று மாலை இந்த பாடல் வெளியாகும் அப்படின்னு அறிவித்தபடியே இந்த பாடல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களை ஸ்தம்பிக்க வச்சிருக்க. தளபதி விஜய் அவர்களுடைய படத்தின் ஏதாவது சின்ன அப்டேட் வெளியானாலே தளபதி ரசிகர்கள் அதகலம் பண்ணுவாங்க. அதுவுமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக், அதுவும் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் அப்படின்னா சும்மாவா சொல்லணும். சும்மா சோஷியல் மீடியாவையே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு தற்போது இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிட்டு இந்த பாடலை ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.